अंबा सांभवी चंद्रमौली रबला गबर्णा उमा पार्वती काली कैमवती शिवा त्रिनयनी काव्यागिनी भैरवी सावित्री नवयौवनां शुभकरी साम्राज्य लक्ष्मी प्रदा चित्रूपी बरदेवता भगवती श्री राजराजेश्वरी। ओम नमः शिवाय। மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் புரட்டாதி மாதம் 22ஆம் நாள் 8/10/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. எப்போவுமே அடிக்கடி நாம் சொல்லிக்கொள்வது, இந்த வாரங்களுக்குள்ளே ஒரு அற்புதமான அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது புதன்கிழமை. எந்த ஒரு சுபகாரியங்கள் நாம் செய்ய வேண்டுமென்றாலும் புதன்கிழமை நமக்கு அமைந்தால் அதை போல ஒரு சிறப்பு வேறு எதுவும் கிடையாது. அவ்வளவு அற்புதமும் அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது இந்த புதன்கிழமை. இப்பொழுது அன்னை பராசக்தியாகிய கௌரி அம்பாள் பிருங்கி முனிவர் தன்னை ஒதுக்கிவிட்டு சிவனை மட்டும் வலம் வந்து வணங்கினதினாலே கோபங்கொண்டு பூலோகத்திலே வந்து இங்கே ஆசிரமத்திலே முனிவர்களிடத்திலே விஷயத்தை சொல்லி இவ்வாறு என்னையும் சிவனையும் இந்த பிருங்கி முனிவர் பிரித்து விட்டான், பிரியாது இருப்பதற்கு அருள் தர வேண்டும் என்று கேட்க, இவ்வாறு இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் இறைவன் மனம் மகிழ்ந்து கொள்ளுவான் என்று சொல்ல அனுஷ்டித்த விரதம்தான் இந்த கேதார கௌரி ஈஸ்வர விரதம். சிவனை வேண்டி அம்பாள் அனுஷ்டித்த விரதம். கேதாரம் என்கின்ற பொழுது நீர் தடாகங்கள் நிறைந்த வயல்வெளி, புற்று மண்ணிலே இந்த பூஜை செய்து கொள்வார்கள். அதை நினைவு கூறுகின்ற வகையிலே தான் அடியவர்களெல்லாம் ஆலயத்திலே புற்று மண்ணினாலே சிவலிங்கம் அமைத்து அக்ஷதையும் பில்வமும் சேர்த்து அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்து கொள்வது. அவ்வாறு அந்த பூஜை வழிபாடுகளிலே இந்த விரதத்தினுடைய பூர்த்தி அன்று எல்லோரும் இந்த நோன்பு கயிற்றை கட்டிக்கொள்வார்கள். இடது கையிலே இந்த விதத்திலே கட்டிக்கொள்வது. அவ்வாறு கட்டுவதற்கான அந்த நோன்பு கயிறு 21 இலைகள் கொண்டதாக 21 முடிச்சுகளோடு இருக்கும். அது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு முடிச்சுகள் அவரவர் தங்கள் தங்கள் கைகளாலே நல்ல எண்ணங்களோடு அந்த முடிக்கின்ற பொழுது அந்த முடிச்சுக்கு சக்தி அதிகம். இப்போ பரவலாகவே கோவிலிலேயே முடிச்செல்லாம் போட்டே வைத்து கொள்வார்கள். அவரவர் சென்று பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த கயிற்றை வாங்கி கொள்வார்கள். அந்த முடிச்சை அவரவர் போடக்கூடியவர்கள் அவரவர் கையினாலே அந்த முடிச்சு போடுகின்ற பொழுது எதை நினைத்து நீங்கள் அந்த முடிச்சை போடுகிறீர்களோ அது நிச்சயம் நடக்கும். இது நம்பிக்கை. அவ்வாறு முடிந்தவர்கள் செய்து கொள்ளலாம். 21 தினங்கள் தொடர்ச்சியாக இந்த விரதத்தை அனுஷ்டிக்க முடியாத தாய்மார்கள் இயற்கை உபாதை காரணமாக தொடர்ச்சியாக இருக்க முடியாது என்றால் 9 நாட்கள் இந்த விரதத்தை அனுஷ்டித்துக் கொள்ளலாம், அல்லது 7 நாட்கள் அனுஷ்டித்துக் கொள்ளலாம். அவ்வாறு 9 நாட்கள் என்கின்ற பொழுதிலும்
நாம் ஒரு நாளைக்கு 2 முடிச்சு வீதம் போடுகின்ற பொழுது 18 முடிச்சு வந்துடும். கடைசியில் அன்னைக்கு 3 முடிச்சை சேர்த்து போட்டுக்கொள்கின்ற பொழுது அவரவர் கையினாலே இந்த முடிச்சை யாரெல்லாம் உங்கள் கைகளாலே அந்த ஒவ்வொரு முடிச்சுகளை போடுகின்றீர்களோ அதற்கு அதிகப்படியான சக்தி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாமும் இந்த இறை பிரார்த்தனையில் ஈடுபட்டு அர்த்தநாரீஸ்வர பெருமானுடைய பரிபூர்ணமான அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசு தாம் போதித்த பொழுது பல மக்கள் தன்னுடைய போதனைக்கு செவிமடுத்தார்கள். ஆனால் எல்லோரும் அவருடைய போதனையின்படி வாழ்ந்து அந்த போதனையை வாழ்வதனூடாக கிடைக்கின்ற பலனை அனுபவிக்கவில்லை என்று அழகான ஒரு உவமை மூலமாக சொன்னார். விதைக்க செல்லுகின்ற ஒருவன் இந்த விதைகள் பல்வேறு 4 வகையான நிலங்களிலே விதைக்கப்படுகின்றன என்றும் அவற்றிலே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது பலன் கொடுக்கும் என்று சொன்னார். ஆனால் இந்த ஏனைய 3 வகையான நிலங்களிலே விதைக்கப்பட்ட விதைகள் ஏன் பலன் கொடுக்கவில்லை என்று சொன்னால், பாதையோரங்களிலே விதைக்கப்பட்ட விதை இவற்றை பறவைகள் எடுத்துக்கொண்டு சென்றன என்று கூறுகின்ற பொழுது அதனுடைய விளக்கமாக இயேசு கூறுகின்றார், தீயவர்கள் எங்கள் வாழ்விலே இறைவன் எவ்வளவு பிரசன்னமாக இருக்கின்றாரோ அவ்வளவு தூரம் இறைவனுக்கு எதிரான சக்திகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த வாழ்க்கை ஒரு போராட்டம், நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலே. இந்த தீய சக்திகள் எப்பொழுதும் நன்மையானவற்றிற்கு எதிராக போராடி தீமையை விதைத்து கொண்டிருக்கின்றன. அதனால் ஆண்டவருடைய இந்த போதனைகள் எங்களுடைய உள்ளத்திலே நிறைவான பலன் கொடுப்பதற்கு இந்த தீய சக்திகளுக்கு பின்னாலே நாங்கள் செல்வதனூடாக அல்லது குறுக்கு வழிகளை நாடுவதனூடாக நாங்கள் ஆண்டவருடைய செய்தியை அதற்கான பலனை பெற முடியாமல் போகலாம் என்று கூறுகின்றார். இரண்டாவதாக, இந்த விதைகள் எப்படி அவை பாறை மீது அதாவது கற்பாறைகள் மீது விதைக்கப்படுவதனாலே அவையெல்லாம் இந்த சூரிய வெளிச்சத்திலே அல்லது வெப்பத்திலே அவர்கள் கருகி விடுவது போல நாங்கள் மகிழ்ச்சியாக குதூகலமாக ஏதோ நல்ல விடயங்களை செய்ய போகின்றோம் என்ற ஆவலோடு நாங்கள் சில விடயங்களை செய்ய தொடங்கலாம். ஆனால் காலப்போக்கிலே அந்த மேலோட்டமான மகிழ்ச்சியும் மேலோட்டமான குதூகலமும் அந்த மேலோட்டமான தைரியமும் தீர்மானங்களும் எங்களுடைய வாழ்க்கையை அவை இந்த உலகத்தினுடைய கவலைகள், இந்த உலகத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற ஆசைகள், விருப்புக்கள், இவற்றிலே நாங்கள் ஏமாந்து போகின்றோம். அதனாலே இந்த வாழ்க்கையினுடைய கவலைகள், இந்த வாழ்க்கையை பற்றி நாங்கள் கொள்ளுகின்ற மேலோட்டமான இந்த நோக்கங்கள் எல்லாம் எங்களுடைய இறை வார்த்தைக்கு நாங்கள் பலன் கொடுப்பதற்கு தடையாக அமைந்து விடுகின்றன. மூன்றாவதாக, இந்த முட்புதர்களிலே விதைக்கப்படுகின்றவை அவை முளைத்தாலும் இந்த முட்புதர்கள் அவற்றை நெருக்கி விடுகின்றன போல எங்களுடைய வாழ்விலே நாங்கள் இலட்சியவாதிகளாக அல்லது தூய நோக்கத்தோடு பொறுமையோடு விடாமுயற்சியோடு நாங்கள் அவற்றிற்கு முகம் கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு முன்னேற்றத்தின் பாதையிலே கொண்டு செல்ல நாங்கள் மறந்து விடுகின்றோம். எங்களுடைய உள்ளத்திலே தைரியம் இல்லாமல் போகின்றது, பொறுமை இல்லாமல் போகின்றது. தொடர்ந்தும் நாங்கள் நன்மைத்தனத்திலே வளர்வதற்கு தவறிவிடுகின்றோம்.
எங்களுடைய வாழ்வு ஒரு மேலோட்டமாக இருந்தால், அந்த வாழ்வு ஆழமில்லாமல் இருந்தால், அந்த வாழ்வு நிச்சயமாக நீண்ட காலத்திற்கு பலன் கொடுக்காது. அதனால் இயேசு கூறுகின்ற செய்தி என்னவென்றால், எங்களுடைய வாழ்விலே நாங்கள் நல்ல மனம் கொண்டவர்களாக இருக்கின்றோம், நல்லதை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றோம், நல்லவர்களாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று விரும்புகின்றோம், இந்த உலகத்திற்கு நாங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் அந்த வாழ்க்கையினுடைய சவால்களை சந்திக்கின்ற பொழுது நாங்கள் மனமுடைந்து போகின்றோம், உயரிய பண்புகளை கைவிட்டு விடுகின்றோம். ஏதோ ஒரு குறுகிய காலத்திலே நாங்கள் எங்களுடைய வெற்றிகளை காண வேண்டும் என்று குறுக்கு வழிகளை நாடுகின்றோம். இதனால் எங்களுடைய வாழ்வு பலன் கொடுக்காமல் நீண்ட காலத்திலே அந்த பருவத்திலே அது நிலைத்திருந்து ஆழமான நல்ல விதைகள், நல்ல விளை நிலத்திலே அவை விதைக்கப்படுகின்ற பொழுது அவை வேரூன்றி அவை பலன் கொடுத்து அந்த பலனை விதைக்கின்றவன் பெற்றுக்கொள்ளுகின்ற மகிழ்ச்சியை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் நிரந்தரமான முறையிலே தொடர்ந்தும் நாங்கள் எதிர்ப்புகள், சவால்கள் வருகின்ற வேளையிலெல்லாம் இறைவனுடைய வார்த்தைக்கு எப்பொழுதும் பிரமாணிக்கமாக இருக்கின்ற மனிதர்களாக திகழ வேண்டும். இதைத்தான் இயேசு வலியுறுத்தி கூறுகின்றார். இலாமாக ஆண்டவருடைய அருள் எங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படுகின்றது. இறைவனுடைய அருளை நாங்கள் காசு கொடுத்து வாங்க முடியாது. இறைவன் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் மீட்பு பெற வேண்டும், வளர வேண்டும், நாங்கள் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டும், முழு மனிதர்களாக உருமாற வேண்டும் என்று எங்களுக்கு இறைவன் அனுதினம் தருகின்ற அவருடைய செய்திகள், அவருடைய அருள் வளங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றவர்களாகவும் அதற்கு சரியான பதிலை வழங்குகின்றவர்களாகவும் எங்களுடைய விடாமுயற்சி, எங்களுடைய பொறுமை, எங்களுடைய கடின உழைப்பு, எங்களுடைய ஆவல், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எவ்வளவு தூரம் முதலீடு செய்து கொள்ள நாங்கள் தொடர்ந்தும் முயற்சி செய்வதற்கு, நீண்ட காலத்திலே நாங்கள் நிரந்தரமான இறைவனுடைய அன்பை பெறுகின்றவர்களாக நாங்கள் வாழவும் வளர்வதற்கும் முயற்சி செய்வதற்கும் இறைவன் உங்களுக்கு அருள் கூறுவாராக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையினூடாக இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மார்க்கம் இந்த உலகத்திலே நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன, நல்ல காரியம் என்றால் என்ன, பாவமான செயற்பாடு என்றால் என்ன என்பதை ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு வரைவிலக்கணப்படுத்தி சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சஹி முஸ்லிம் என்ற ஹதீஸ் தொகுப்பு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு ஒரு அழகான வரைவிலக்கணத்தை சொல்லுகின்றார்கள். எப்படி? அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுகி வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக. நன்மை என்றால் அது ஒரு நல்லொழுக்கம், நல்ல பண்பாடு. அதை போன்று பாவம் என்றால் உள்ளத்திலே ஊசலாடக்கூடிய ஒரு செயலாகும் என்று சொன்னார்கள். எனவே நன்மை என்பது எங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியம், அல்லாஹ்விடத்திலே எங்களை நல்லவர்களாக அடையாளப்படுத்தக்கூடிய காரியம், அல்லாஹ்விடத்திலே மறுமை வாழ்க்கையில் சுவனத்தை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியம் எப்பொழுதும் நல்லொழுக்கமாகத்தான் இருக்கும். நல்லொழுக்கத்தை மையப்படுத்தியே இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களை மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தியுள்ளது என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவனை திருப்திப்படுத்துவதற்காக, அவனிடத்திலே முழுமையான கூலிகளை பெற்றுக்கொள்வதற்காக செய்யக்கூடிய எந்த வணக்கமாக இருந்தாலும், எந்த இபாதத்தாக இருந்தாலும் அந்த இபாதத்தின் பின்னணியில் ஒரு நல்லொழுக்கம் இருக்கின்றது என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், தொழுகையை எடுத்துக்கொண்டால் நாங்கள் கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அந்த தொழுகைக்கு பின்னால் நல்லொழுக்கம் இருக்கின்றது என்பதை அல் குர்ஆன் சொல்லுகின்றது. எப்படி? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை பாவமான காரியத்தை விட்டும் மானக்கேடான செயல்களை விட்டும் தடுக்கின்றது என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த உலகத்திலே பாவமான காரியங்களை விட்டும் விலகி
நன்மையான காரியங்களை நிறைவேற்றுவதில் ஆர்வம் கொள்ளக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்துகின்ற வணக்கமாக இந்த தொழுகை இஸ்லாத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுகின்றது. அதே போன்று நாங்கள் ரமலான் காலத்திலே நிறைவேற்றக்கூடிய அந்த நோன்பை எடுத்துக்கொண்டாலும் பசி பட்டினியின் அந்த உணர்வை நாங்கள் உள்ளத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். பசியோடு இருக்கக்கூடியவர்கள், தாகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் எப்படியான உணர்வோடு இந்த உலகத்திலே வாழுகின்றார்கள் என்பதை நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் உணர்ந்து அவர்களுடைய உணர்வில் எங்களுடைய அந்த வணக்கத்தினூடாக பங்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு தத்துவம் அந்த நோன்பின் பின்னணியில் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் நிறைவேற்றக்கூடிய ஜகாத், நாங்கள் கொடுக்கக்கூடிய தர்மங்கள், அதன் பின்னணியில் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடிய அந்த பக்குவத்தையும் பண்பையும் நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தத்துவம் அந்த வணக்கத்தின் பின்னணியில் இருக்கின்றது. இப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வணக்கத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த வணக்கத்தின் பின்னணியிலே நல்லொழுக்கம் இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நல்லொழுக்கமுள்ள சமூகமாக முஸ்லிம் சமூகத்தை மாற்றுவதற்காகத்தான் இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களை, தொகுப்பு சட்டங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு சொன்னார்கள், அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுக், அதாவது நன்மை என்பது நல்லொழுக்கமாகும். வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக, பாவம் என்பது உள்ளத்திலே ஊசலாடக்கூடியது. ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது அந்த பாவத்தை மற்றவர்கள் காணக்கூடாது என்ற விடயத்திலே மனிதன் கவனம் செலுத்துகின்றான். இரகசியமாக பாவங்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வு மனித உள்ளத்திலே இருக்கின்றது. அதனால்தான் மற்றவர்களுடைய பார்வையிலிருந்து மறைந்து ஒதுங்கி பாவங்களை செய்கின்ற பலவீனம் மனிதனிடத்திலே இருக்கின்றது. இதனைத்தான் நபி அவர்கள் ரத்தின சுருக்கமாக எப்படி சொன்னார்கள், வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக, பாவம் என்பது உள்ளத்திலே ஊசலாடக்கூடியது. மற்றவர்கள் அதை பார்க்கக்கூடாது, மற்றவர்கள் அதை அறிந்து கொள்ளக்கூடாது, மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதன் அதற்கேற்றாற்போல தன்னை மறைத்து அந்த பாவங்களை செய்கின்ற பலவீனத்தோடு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். எனவே ஒரு காரியத்தை அது நல்ல காரியமா தீய காரியமா என்று நாங்கள் எடை போடுவதற்குரிய அளவுகோலாகத்தான் இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். எனவே ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அது நம்மில் நல்லொழுக்கத்தை வளர்க்கின்றதா, நல்லொழுக்கத்தை ஏற்படுத்துகின்றதா என்பதை பார்த்து அந்த காரியத்தை செய்வதா இல்லையா என்று நாங்கள் முடிவெடுக்கலாம். அதே போன்று ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது உள்ளத்திலே ஊசலாட்டம் ஏற்படுகின்றது. மனிதர்கள் அதை பார்க்கக்கூடாது, மனிதர்களுக்கு அந்த பாவம் தெரிய வரக்கூடாது, இப்படியான செயல்களை நான் செய்யக்கூடியவன் என்று மனிதர்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்று நாங்கள் திட்டமிட்டு மறைத்து அந்த காரியத்தை செய்கின்றோமா, அது நிச்சயமாக பாவமான காரியம். அப்படியான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. எனவே இஸ்லாத்திலே நல்ல காரியம் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக மறுமையில் சுவர்க்கம் என்ற இலக்கை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள். அதே போன்று பாவமான காரியங்கள், செய்யக்கூடாத செயல்கள் என்று இஸ்லாம் என்னென்ன காரியங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றதோ அந்த காரியங்களை செய்வதன் மூலம் எங்களுடைய மறுமை வாழ்க்கை, மரணமே அற்ற அந்த நீண்ட பயணம் நிச்சயமாக எங்களுக்கு அசௌகரியமானதாக இருக்கும். எனவே அப்படியான பாவமான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. உலகத்திலே வாழுகின்ற காலத்திலே எங்களுக்கு பல கஷ்டங்கள், பல இன்னல்கள், நெருக்கடிகள், பொருளாதார சிக்கல்கள் கூட ஏற்படலாம். அந்த நேரங்களிலெல்லாம் நல்லொழுக்கங்களை நாங்கள் விட்டு கொடுக்காமல் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி அந்த இபாதத்துக்களின் ஊடாக அல்லாஹ்வை நெருங்கி நன்மையை அவனிடத்திலே பெற்று மறுமையில் சுவன இலக்கை அடைய வேண்டும். அதே போன்று பாவமான காரியங்களை நாங்கள் இந்த உலகத்தில் செய்து எங்களுடைய மறுமை வாழ்க்கையை நாங்கள் கலங்கப்படுத்தி கொள்ளக்கூடாது. பக்குவமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து பக்குவமான முறையிலே மறுமை வாழ்க்கையில் சுவர்க்கத்தை அடைவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதே போன்று இந்த உலகத்திலே ஏனைய மனிதர்களோடு நாங்கள் நல்ல பண்பாடுகளோடு வாழ வேண்டும். அதே போன்று மிருகங்களோடு கூட நல்ல பண்பாடுகளை கடைபிடித்து நல்ல ஒழுக்கமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. ஜீவகாருண்யத்தை கூட இந்த மார்க்கம் எங்களுக்கு தெளிவாக கற்றுத்தருகின்றது. அந்த வகையில் இந்த உலகத்திலே நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம், எல்லோருடனும் நல்ல ஒழுக்கங்களை கடைபிடித்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று பாவமான காரியங்கள், மனிதனுடைய உள்ளத்தை புண்படுத்துகின்ற, மிருகங்களை கூட புண்படுத்துகின்ற காரியங்களை செய்யாமல் நாங்கள் அந்த பாவமான காரியங்களை விட்டும் தவிர்ந்து நல்லொழுக்கங்களை கடைபிடித்து ஆன்மீக வாழ்க்கையில் பயணித்து மறுமையில் சுவர்க்கம் என்ற இலக்கை அடைவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக.
வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.